அக்கா எங்கள மறந்துட்டீங்களான்னு பேச்சுலர்ஸ் கேட்டுட்டே இருந்தீங்க. அது எப்படி மறப்பேன்? இன்னைக்கு ஒரு ஈஸியஸ்ட் தாளிச்ச சாதம் ரெசிபி தான். ஒண்ணும் பெரிய இன்கிரீடியன்ட்ஸ்லாம் இல்லனாலும் சாப்பிட்டா அவ்ளோ திருப்தியா இருக்கும். 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான். தெரியாதவங்க பார்த்து கத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா பேச்சுலர்ஸும் எந்த ஊர்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. ஸோ இதை பண்றதுக்கு சட்டியில 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், தூளா கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், 4 பல் பூண்டை வதக்கிக்கோங்க. இப்போ அதில் தூளா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நல்லா கெட்டியா இருக்கிற தக்காளியில விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் வெறும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ வேக வச்சிருக்க சாதமும் 1/2 டீஸ்பூன் உப்பு, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா பரட்டிட்டேன். அவ்வளோதான், நம்ம தாளிச்ச சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எப்பவுமே நான் கையில சுட சுட சாப்பாடு காட்டுறதை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயத்த இன்னைக்கு நம்ம கேமராமேன் கண்டினியூட்டியோட ஷூட் பண்ணிட்டாரு. நான் பல்ல கடிச்சிட்டு தான் கொதிக்க கொதிக்க காட்டுவேன். ஓடி போய் டேப்பை திறந்து கையை வச்சிருவேன். ஸோ எதுவுமே ஈஸி வேலை கிடையாது. எப்படி?